இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கூட்டணி குறித்தான சர்ச்சையான பல கருத்துக்களும் விவாதங்களும் என்டிஏக்குள்ள போயிடுவாங்கன்ற பல செய்திகளும் பரவிட்டே இருக்கிறது. நேத்திக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தெரியுது, ஆனால் விஜய் இன்னும் வைக்கவே இல்லை. என்ன நடந்துட்டு இருக்குது? கடந்த 15-20 நாள் டிவிகேவின் செயல்பாடு பற்றி உங்கள் பார்வை சார். சமீபத்தினுடைய நடவடிக்கைகள், இவங்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் காய் நகரத்துல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஒரு பாரதிய ஜனதா கூட கூட்டணி போலாமாங்கிறத யாராவது ஜூம் காலில் எடுப்பாங்களா? ஆனந்த் எடுப்பாரா? அதை விஜயனுடைய ஒப்புதல் இல்லாம ஆனந்த் அந்த மீட்டிங்கை நடத்திருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? கேள்விகள் அப்படிதான் இருந்ததாமா. இவங்க கட்சியில நேர்காணல் விஜயே பண்ணியிருக்காரு. ஏதோ பிளாக் ஷர்ட்ல வந்ததா ஒரு போட்டோ எல்லாம் வெளியிட்டாங்க. ஏன் ஒரு 4 வீடியோ தான் நேர்காணல் பண்றதை வெளியிடுங்களேன், நேர்களுக்கு மக்களுக்கு தெரியட்டுமே. எப்படி 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்களான்னு கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எப்படி போட முடியும்? பாதவர்ஜனா நேற்று ஒரு கப்ஸா விட்டாரு பாத்தீங்களா? அந்த குளத்தூர் மீட்டிங்ல எங்களுக்கு வந்து 90 கொடுக்குறேன்னாங்க, 2.5 வருஷம் ஆட்சி கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் இவங்க வச்ச டிமாண்ட். இவங்க வச்ச டிமாண்ட் அவங்க கொடுக்குறேன்னாங்களா? அவங்க முற்றிலும் நிராகரிச்சு இவங்களுக்கு என்டிஏ கூட கூட்டணி போறதே பரவாயில்லன்னு தான் இவங்களை நிராகரிச்சுட்டு அவங்க என்டிஏ கூட போனது. ஒரு புரட்சி வெடிக்கும் அது இதுன்னாரு நேபார் மாதிரி நடக்கணும். அன்னைக்கே இவரை தொடல. அப்பவுமே அதெல்லாம் என்ன வழக்குனாலும் நான் போட்டு நான் பாத்துக்கிறேன்னு கார்ல உட்காந்து பேசினேன் ஆதவர்ஜனா. திமுக ஏன் ஆதவர்ஜனாவை விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க? அதுக்கு தான் பதில் அவங்க மச்சான் சொன்னார்ல, ஜோஸ் சார்லஸ் மார்டின். அவர் என்ன சொல்றாரு? திமுக அவனுடைய ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜனா டிவிகளை உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அவங்க தன்னைத்தானே வந்து டிஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டைம் வந்து பாருங்க, எல்லாரும் டிஸ்மேண்டில் ஆயிட்டு இருக்காங்க, டிஸ்மேண்டில் ஆக்குறாங்க. அவங்க அப்ப வந்து என்ன கட்டமைப்பு, அதாவது டிவிக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை ஆரம்பத்துல காட்டினாங்க, இப்ப டிஸ்மேண்டில் ஆயிட்டு இருக்கா. அவங்களே அவங்களுடைய பவரை வந்து குறைக்கிறது. இவங்க பவர் குறைக்கும் போது ஆப்போனன்ட்டுக்கு அந்த பவர் ஏத்தி விடுறது திமுகவுக்கு. அவ்வளவுதான். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். கடந்த 15-20 நாட்களாக டிவிகேவின் செயல்பாடுகள், அவர்களுடைய அரசியல் நகர்வுகள், கூட்டணி குறித்தான சர்ச்சையான பல கருத்துக்களும் விவாதங்களும் என்டிஏக்குள்ள போயிடுவாங்கன்ற பல செய்திகளும் பரவிட்டே இருக்கிறது. நேத்திக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தெரியுது, ஆனா விஜய் இன்னும் வைக்கவே இல்லை. என்ன நடந்துட்டு இருக்குது? கடந்த 15-20 நாள் டிவிகேவின் செயல்பாடு பற்றி உங்கள் பார்வை சார். பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பர்சனல் இஷ்யூவில் ஆரம்பித்ததுலேருந்து, கல்யாணத்துக்கு போனதுலேருந்து, அவங்க வந்து மகளிர் தினத்தில் வாக்குறுதிகள் கொடுத்ததுலேருந்து, அது வரைக்கும் இலவசத்தை வந்து நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஆட்கள்னு பேசிகிட்டு இருந்தீங்க. அன்றைக்கி அள்ளி தெளித்தது பூரா இலவசங்கள் தான். அதே மாதிரி ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் எங்களுடைய முதற்கட்ட குறிக்கோள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ வேட்பாளர்கள் நிற்கிறவங்கிட்டே 3 கோடி செலவு பண்ண முடியுமா, 5 கோடி செலவு பண்ண முடியுமான்னு ஊழலை ஒழிக்கக்கூடிய படையை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகலாமாங்கிற ஒரு ரொம்ப ரகசியமான மீட்டிங்கை ஜூமில் நடத்தினாங்க. பல பேர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரகசியமாக அதை வந்து நடத்தினாங்க. இவங்க ஆசைப்பட்டாங்களா இல்லை என்டிஏ பிஜேபி ஆசைப்பட்டதா? இவங்க ஆசைப்பட்டாங்க. டிவிகே ஆசைப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்களை பேட்டிக்கு நான் அழைச்சதே கடந்த காலங்களில் டிவிகேவை வானலாவி புகழ்ந்து பேசி கொண்டிருந்த ஒரு அரசியல் பார்வையாளர். நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பாராட்டணும்னா பாராட்டுறோம், விமர்சிக்கிறனாலும் விமர்சிக்கிறோம். ஆனாலும் அவங்கள எங்கேயும் கீழே விழாத அளவுக்கு பாதுகாத்த ஒருத்தரா கூட நான் உங்களை பார்த்தேன். இல்ல, அது நம்மளுடைய கடமை இல்லை. ஆனாலும் ஒரு பார்வை உங்க மேல அப்படி இருந்துச்சு. விஜயை ஆதரிக்கும் ஒரு பார்வையை வைக்கிறாரு நந்தகுமார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு மாற்றமா வராங்கிறத பார்த்தோம். கடைசியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இது மாற்றம் இல்லை, பெரிய ஏமாற்றமா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உண்டான, நம்மளுடைய புரிதலுக்கு உண்டான விமர்சனங்களை அவங்கள மேலே வைக்காம கடந்து செல்ல முடியல. அட்லீஸ்ட் இந்த விமர்சனங்கள் அவங்கள சேர்ந்துச்சுன்னா, இதனால ஏதாவது ஒரு நல் விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆகும். என்ன தப்பெல்லாம் பண்றாங்க? இல்லை, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃப்ரீ பீஸே நீங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் வரைக்குமே இலவசங்கள் இல்லை. அவங்க அதே மாதிரி நிறையா குழுக்கள் அமைச்சு தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் பல குழுக்களாக வேலை பார்க்குறாங்க.
அந்த மாதிரி யாராவது வந்து கொடுக்கும்போது கூட இதுக்கு எங்கேருந்து காசு வரும், அதுக்கு எங்கேருந்து காசு வரும், இலவசங்களெல்லாம் நம்ம இருக்க இல்லை தலைவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கிற அளவுக்குலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் பரவாயில்ல, உண்மையாலுமே ஓரளவுக்கு நல்ல சீமான் மாதிரி இவரும் வந்து ஓரளவுக்கு உண்மையாலுமே ஒரு அரசியல் மாற்றது மட்டும், ஆள் மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் மாற்றம் வர கொள்கை அளவில் மாற்றம் இல்லை. ஏன்னா இவரும் திராவிட சித்தாந்தக்கிட்ட போகிறார், அட்லீஸ்ட் ஒரு ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறாரு. அதுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு மாற்று அரசியலை எப்பயுமே வரவேற்கக்கூடிய பார்வையாளன் தான் நான். அது கமலஹாசன் வரும்போதும் வரவேற்றோம், இப்போ இவர் வரும்போதும் வரவேற்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது கடைசியில் அந்த பெண்கள் தினத்தன்னைக்கு, மகளிர் தினத்தன்னைக்கு அவர் ஒரு 12 வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதில் வாக்குறுதி கொடுக்கறது பூராமே பார்த்தோம்னாக்கா அதனுடைய அமௌண்ட்டை பூரா கூட்டி கழித்து பார்த்தோம்னா சற்று ஏறக்குறைய 1 லட்சத்துலேருந்து 1,20,000 கோடி வருது. அதுதான் ஸ்டாலின் டாக்ஸ் ஒரு 30%. அந்த இடத்துல தான் இவருக்கு வந்து இன்னும் பொருளாதாரம் பற்றி தெரியலையா, இல்லை பட்ஜெட்டிங்கை பற்றி தெரியலையா, யார் என்ன சொன்னாலும் அப்படியே வந்து சொல்லிடுறாரா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஆரம்பத்துலேருந்தே நாங்களாம் என்ன சொன்னோம், விஜய்க்கு ஒன்றும் தெரியலையாட்டுக்குது சார், அதான் பேச மாட்டேன்றாருன்னு சொன்னோம். ஆமாவா? இல்லை, ஒன்றும் தெரியலைங்கிறது அரசியல் களத்தில் நான் என்ன இப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து இப்போ இதே வந்து அந்த எஸ்எஸ்டின்னு சொல்கிறார், ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் 30%, அது 20% ஐயாவுக்கு போகுது, 10% மினிஸ்டருக்கு போகுதுன்னு பேசுகிறார். இதே டைலாக்கை 2021 தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டிங்கிற பேர் இல்லை, 30%ங்கிறதுல இதே வார்த்தைகளை திமுக பயன்படுத்தியிருக்கு. சரி, அண்ணா திமுக ஆட்சியில் இதெல்லாம் எப்படி நீங்கள் நிறைவேற்றுறீங்க, இவ்வளோ வாக்குறுதிகள்னு நீங்கள் கேட்கலாம். அண்ணா திமுக ஆட்சியில் ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஊழல்களை நாங்கள் கட்டுப்படுத்துறோம்னாவே இதெல்லாம் செஞ்சுருவோன்னு இதே வார்த்தை திமுக பயன்படுத்துகிற வார்த்தையை இவர் கொஞ்சம் வந்து மானே தேனே பொன்மானே போட்டு இவர் இங்க இடத்துல சொல்லியிருக்காரு. திமுக காப்பி வெர்ஷனா இருக்காரு விஜய். அப்படி வேணா திமுகவுடைய காப்பி வெர்ஷன். ஆனா அண்ணா திமுக வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதுதான் அவங்க காய் நகர்த்துறாங்க. அப்ப திமுகவை வீழ்த்த வரல, அவரு திமுகவை வீழ்த்த வந்த மாதிரி தெரியல. என்னன்னா இங்க அவர்களுடைய புரிதல் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டுங்கிறாரு. இப்ப 4.5 லட்சம் கோடியில 95,000 கோடி சம்பளம். அந்த சம்பளத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் போறல 30% கட் பண்ணிட்டு போட முடியுமா? 45,000 சொச்சம் கோடி வந்து பென்ஷன் கொடுக்குறவங்களுக்கு பூரா 30% எஸ்எஸ்டியை கட் பண்ணிட்டு போட முடியுமா? வட்டி 79,000 கோடி கட்டிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு. அந்த 79,000 கோடி பேங்க்குக்கு கொடுக்குற வட்டியை வந்து 30% ஆட்டையை போட முடியுமா? அப்ப இந்த மூணையும் கூட்டினீங்கன்னாவே 2,20,000 கோடி. மீதி இருக்கிறது 2,30,000 கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 59,000 கோடி. கிராண்ட்ஸ் அண்ட் இது வந்து எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,59,00,000 வருது. அப்போ இது எல்லாம் மற்றதை கூட்டி பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய 2,30,000 கோடி வருது. அதுக்கு 30% வச்சிங்கன்னா கூட 69,000 கோடி. இந்த 69,000 கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் 1,20,000 கோடிக்கு நீங்கள் நலத்திட்டத்தை அறிவிக்கிறீங்க வெறும் 12 வாக்குறுதியில். இது வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், டீசர் தான்றாங்க. இன்னும் மெயின் பிக்சர் வேற வரணும் இன்னும். அப்போ இன்னும் எத்தனை லட்சம் கோடிக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுக்க போறீங்க? அதோட இந்த மகளிருக்கு வந்து 2,500 ரூபா. ஐயா 1000 ரூபா கொடுத்தாரு ஸ்டாலின் ஐயா. எடப்பாடி ஐயா 2000னாரு, திருப்பி இவர் 2000னாரு, இவர் 2,500ன்றார். இப்போ இதே எடப்பாடியார் வந்து 5000 சொல்லியிருந்து ஸ்டாலின் அவர்களும் திருப்பி 5000 இருப்பாரு, இவர் 5,500 இருப்பாரு. அப்போ இது என்ன ஏலம் விட்டுட்டு இருக்கோமா? இங்க என்ன அரசியல் புரிதல் இருக்கு? அதுலேயும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இல்லை. நான் கேட்கறது, ஒரு பெண்மணிக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு பொருளாதார உதவி எப்போ தேவைப்படும்? நல்ல உடல் திராணி இருந்து உழைக்கக்கூடிய வயதில் அவங்களுக்கு உதவி தேவையா? 60 வயசுக்கும் போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு உதவி வேணுமா? கேட்டால் முதியோர் உதவித்தொகை இருக்குது அப்படின்பாங்க. முதியோர் உதவித்தொகை எவ்வளோ கொடுக்குறீங்க? 1,200 ரூபா கொடுக்குறீங்க. நல்லா வலுவாக திடமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 2,500 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் எங்கே கொடுக்கணும் பணத்தைங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையே. அந்த ஓல்டேஜ் பென்ஷனுடைய புரிதல் தேவை அவருக்கு. கட்டாயம் தேவை. யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்லை பென்ஷன் இருக்குதுங்க அவங்களுக்கு தேவையில்லைங்கன்னு இருப்பாங்க, உடனே இவங்க நீக்கியிருப்பாங்க. பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ? இல்லை சார், இயல்பாகவே அவருக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜஸ் உள்ளவங்க வாக்குகள் செலுத்த தான் போகிறாங்க விஜய்க்கு. மூத்தவர்களுடைய வாக்குகளை அவர் கவருவதற்கு வேணா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்கீம்ஸை கொடுத்துருக்கலாம், அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், யோசிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அவர் பாட்டுக்கு ஃப்ளோவில் யாரோ எழுதி கொடுத்துருந்தாங்க, மொத்தத்தையும் படிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அவருக்கு வந்து ரொம்ப புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு பார்க்குறேன். ரெண்டாவது, பள்ளிக்கூட மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கோ கார்டியன்ஸ்க்கோ 15,000 ரூபா கொடுக்குறாரு. ஏன்னா திமுக கல்லூரி மாணவர்களுக்கு பெண்களுக்கு 1,000 ரூபா கொடுக்குது. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கே கொடுக்குறேன். அப்போ இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கிறீங்க 61.5 லட்சம், இதில் வந்து 59 லட்சம், சற்று ஏறக்குறைய 1,20,00,000 பேர் வந்து மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு 15,000 ரூபா கொடுக்க போறாரு. இப்போ மாசம் 1,250. எங்க இருந்து வச்சுக்கிறாருன்னு தெரியல சார். இல்ல இருந்தா கூட நீங்க ஒரு அரசாங்கம்ங்கிறது எதுக்கு? நீங்க பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எப்படி உதவணும்?
நல்ல கட்டமைப்பை பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி கொடுங்க, தரமான பள்ளிக்கூடங்களுக்கு இது பண்ணுங்க. இப்போ காம்பவுண்ட் எல்லாம் இடிஞ்சு உழுது பையன் சாவறாங்க, கூரை இடிஞ்சு உழுவுது, இதையெல்லாம் சரி பண்ணுங்க. சத்துணவுல வந்து இன்னைக்கும் பள்ளி விழுந்துட்டு பல பேர் போய் கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் ஸ்கூல்ல அட்மிட் ஆகுறாங்க, அதையெல்லாம் சரி பண்ணுங்க. தரமான பாடத்திட்டங்களை கொண்டு வாங்க, நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை வைங்க. இப்ப கூட பாருங்க, முதல்ல அரசாங்க பள்ளின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லியினுடைய பள்ளியெல்லாம் வளம் வந்துகிட்டு இருந்துச்சு வீடியோல. இப்ப கேரளால ஒரு பள்ளி இப்ப வளம் வந்துச்சு சமீபம் அரசாங்க. அப்ப அந்த மாதிரி அரசாங்க பள்ளியை வந்து நீங்க தனியார் பள்ளியை விட சிறப்பான பள்ளியா உருவாக்கி அதுல அந்த மாணவர்களுக்கு தரமான படிப்பை கொடுத்து, எந்த தனியார் பள்ளி மாணவனை விடையும் தமிழகத்துல அரசாங்க பள்ளி மாணவன் தான் பெரிய புத்திசாலி அறிவாளிங்கிற நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்துறதான அரசாங்கத்தினுடைய கடமை. அதை விட்டுட்டு அவனுக்கு மாசமான 1250 ரூபா கொடுக்கறதா உங்களுக்கு கடமை. அப்போ எந்த இடத்துல ஆட்சியாளர்களுடைய பார்வை போகுதுங்கிறது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்குது. அப்ப இதுக்கு அதே மாதிரி மகளிர் நீதிமன்றம் சொல்றார், மகிழா நீதிமன்றம். ஏற்கனவே 54 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தமிழ்நாட்டில் இருக்குது மாதேஷ். அப்ப அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு, அதுல ஏன் வந்து இந்த மாதிரி நிலுவைகள் இருக்கு, அதுக்கு உண்டான நீங்க செயல் திட்டங்களை ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்ப பேர் வைக்கிறது மட்டும் ஒரு தலைவரனுடைய பேரை வைக்கிறதுக்காக ஒரு திட்டம் இல்ல. அந்த நீதிமன்றத்துக்கு அஞ்சலியம்மாள் நீதிமன்றம் வைக்க முடியுமா? வைக்கிறாருன்னு வச்சுங்க. ஏன்னா முடியாது சார், இவர் பெரிய வைக்க முடியாது சார். அதை பதிவு பண்ணுங்க சார். இல்ல தமிழ்ல நீங்க சொல்லுங்க, வைக்க முடியும்னா நான் கடந்துடுறேன். நான் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசாங்கம் யாராவது யோசிப்பாங்களா இதெல்லாம்? அதாவது அம்பேத்கர் நீதிமன்றம், பெரியார் நீதிமன்றம் அப்படி வைக்க முடியுமா? 54 பேரை கூட விட்டுருங்க மாதேஷ். ரொம்ப அதுக்குள்ளார கூட நம்ம போக வேண்டாம், அதெல்லாம் ஒரு ட்ரிவியல் சப்ஜெக்ட் வச்சுங்க. ஏற்கனவே 54 மகிழா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப திருப்பி நீங்க ஒரு 50 ஆரம்பிச்சு அதுவும் வேலை செய்யலாம், மறுபடியும் திருப்பி இன்னொரு 50 ஓபன் பண்ணுவீங்களா? அப்ப எந்த இடத்துல உங்களுடைய கவனங்கள் போகுது? ஒரு கிளாரிட்டியே இல்ல. அப்ப நாங்க இலவசங்களை எதிர்க்கிறவங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறது பூரா இலவசமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன உங்களுடைய ஒரே பிரதான நோக்கு? எதையாவது ஒன்ன சொல்லி அந்த சிஎம் சேருக்குள்ளார போய் உட்காரணுங்கிறதான உங்களுடைய பார்வையா இருக்குது. அதான் சார், திமுக அதிமுக அவங்க என்ன சொல்றாங்களோ அதுல கூட 500 ரூபாய் சேர்த்து பண்றது. அதத்தான ஸ்டாலின் ஐயா வந்து மேடையில பேசினாரு, நாங்க கொடுக்கறதுல இன்கிரிமெண்ட் போட்டு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்க மத்தவங்க அப்படின்னு. அதுதான் அந்த கட்சி நிர்வாகிகளிடையே கூட்டணி மனநிலைக்கு மாறிட்டாங்களோ ஒரு வேலை. இல்ல அதுல என்ன ஆச்சுன்னா இது அடுத்தது இல்ல, அதுதான் மெயின். அதுதான் இப்ப அது ஓடிங்கிறதே அதுதான் எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது வந்து சரி பரவாயில்ல, என்னமோ கருமா இவங்க வந்து ஒரு ஊழலை ஒழிக்கிறன்றாரு, பரவாயில்லப்பா செமையா இருக்காரு. இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களும் தூக்கி ஒரு வெயிட்ல வச்சு பார்க்கும்போது சீமான் அவர்கள் முற்றிலும் முழுவதுமாக வித்தியாசப்படுறாரு. கொள்கை ரீதியிலிருந்து, அவருடைய செயல் திட்டங்கள்ல இருந்து, வரைவு திட்டங்கள்ல இருந்து, இலவச எதிர்ப்பு எல்லாத்துக்குமே. இப்ப கொள்கை ரீதின்னு பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவுக்கும் டிவிகேக்கும் ஒரு பெரிய கொள்கை வித்தியாசம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சரி பரவாயில்ல, அவங்க சொன்னதே சொன்னா கூட என்ன ஒரு ஊழலை ஒழிச்சா போதுமே, பரவாயில்ல அப்படின்னு நம்ம வரவேற்கிறோம். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க நேர்காணல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-45 பேர்த்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அங்க கேட்கப்படுறது என்னன்னாக்கா, நீ 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவியான்னு கேட்கறாங்க. கேட்கறாங்க வேட்பாளர்கள்ட்ட. அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு முன்னுரிமை. நான் என்ன கேட்கிறேன், நான் கடந்த காலங்களையும் பார்த்திருக்கேன், இப்ப திமுகவில் நேர்காணல் நடந்துட்டு இருக்குது. நம்ம அந்த வீடியோ விஷுவல்ஸையும் நம்ம பார்க்க தான் போறோம். இவங்க கட்சியில நேர்காணல் விஜயே பண்ணியிருக்காரு, ஏதோ பிளாக் ஷர்ட்ல வந்ததா ஒரு போட்டோ எல்லாம் வெளியிட்டாங்க. ஏன் ஒரு 4 வீடியோ தான் நேர்காணல் பண்றதை வெளியிடுங்களேன், நேர்களுக்கு மக்களுக்கு தெரியட்டுமே. எப்படி 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்களான்னு கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எப்படி போட முடியும்? உள்ள போறத திமுக நேர்காணல் பண்றதை பார்க்க முடியுது. அவங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் வாங்குறாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ரைட். அவங்க அப்படி அவங்களுக்கு மாற்றம் தான் இவர் வராரு. அப்ப என்னுடைய கேள்வி எங்க வருதுன்னா, இன்னைக்கு ஒரு அரசாங்கம் தேர்தல் கமிஷன் ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணலான்றாங்க? 40 லட்சம் ரூபாய். அப்ப 40 லட்சம் ரூபாய் தான் உச்ச கட்ட வரம்புன்னு வச்சிருக்கும் போது நீங்க 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்கறவனுக்கு தான் சீட்டு கொடுக்குறீங்கன்னா, அவனுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ மாதேஷ், அவன் வந்து சரி ஏதாவது ஒண்ணு அரசியல்ல நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறான், என்ன பண்ணுவான், சொத்து பத்தை வித்து இல்ல அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் கொண்டு செலவு பண்ணி 3 கோடி 4 கோடி 5 கோடி செலவு பண்றானே வச்சுங்க. தோத்துட்டானா அவன் குடும்பம் நாசமா போயிடும். ஜெயிச்சுட்டானா மக்கள் சேவை பண்ணுவானா? அஞ்சலி அம்மாலா மாறுவானா? இவன் என்ன பண்ணுவான், அந்த 3 கோடி 5 கோடியா செலவு பண்ணதுக்கு 30 கோடியா எடுக்கணும்னு பாப்பானா, இல்ல மக்கள் சேவைக்கு பண்ணுவானா? கண்டிப்பா. அப்போ எங்க இருந்து நீங்க ஊழல் ஒழிக்க போறீங்க? இதான் ஊழல் ஒழிக்கக்கூடிய லட்சணமா இது? அப்ப ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணா இருக்கிறதே எங்க? ஒரு தேர்தலுக்கு அந்த வேட்பாளன் பண்ணக்கூடிய செலவு. அப்ப அவன் இதை வந்து ஒரு பிசினஸ் மாதிரி நீங்க வந்து அவனை முதலீடு போடுன்னா அவன் லாபத்தை எதிர்நோக்கி இருப்பானா, சேவையை எதிர்நோக்கி இருப்பானா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம இவங்க சமீபமா நீங்க கேட்டீங்க பாருங்க, இந்த கடந்த இந்த 20 நாட்களா அதுக்கு மேல அந்த பர்சனல் விஷயம், அதுக்குள்ளார கூட நான் பெருசா போக விரும்பலன்னு வச்சுங்க. அது அவங்களே வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்கள டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிரவுண்ட்ல எப்படி இருக்கு சார் இப்போ? இல்ல இது வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சரிவு தான், டிப் ஆயிடுது.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரே சொல்றாரு எல்லா வீட்லயும் எனக்கு விஜய் இருக்காங்க, விஜய் இருக்காரு. எல்லா வீட்லயும் விஜய் இருக்காரு, ரெண்டையுமே எப்பயுமே சொல்றாரு. ஆமா, விஜய் ஆண்பால் விஜய், பெண்பால் விஜய். ஆமா. அப்போ அந்த விஜய்க்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காலாம் இருப்பாங்கல்ல. ஆமா. அப்ப இப்ப அவங்களுக்கு என்ன பயம்னா, அட நம்ம விஜயும் இதே மாதிரி வந்து நாளைக்கு போயிட்டா என்ன பண்றது, ஆமா. அந்த ஒரு பயம் வருது இல்லையா? அப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா ஒவ்வொரு வீட்டிலையும்? சரி. அப்ப ஓகே, அதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போகல. அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய இந்த சில கடந்த 20 நாட்களா அவங்க பண்றது, அடுத்தது பாரதிய ஜனதா கூட கூட்டணி போலாமா? இல்ல, அது முடிவு இவங்களே எடுத்தது தானா? இவங்கள இவங்களே யார் எடுத்தது. விருப்பம் இது? கட்சியினுடைய விருப்பம். ஏன்னா அந்த முதல் கட்டத்துல இவங்க இந்த 3 கோடி 5 கோடின்னு கேட்கறாங்க இல்லையா? ஆ. அதுக்கு மேல பெருசா வந்து அங்க வந்து பெரிய லெவல் மூவ் ஆகாதனால ம். நம்ம கிட்ட இதுதான் நிலைமை. ஆ. அப்ப நம்ம இந்த நிலைமையை வச்சுக்கிட்டு இப்போ 40-45 எம்எல்ஏக்கள் கேண்டிடேட் தான் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஓ. அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போய் அவங்களோட போட்டி போடுறது? ஓ, அந்த 3 கோடி 5 கோடி செலவு பண்றவங்களே ஒரு 40 பேர் தான். இது வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணனது இல்ல. ஓ. அப்ப நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம களத்துக்கு போறதுக்கு பேசாம நம்ம கூட்டணி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆ. நம்ம கூட யாரும் கூட்டணி வரல. ஆ. அப்ப நம்மளுடைய பலமும் இப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம யாரு கேட்டா கூட அப்படி கூட்டணி போலாம். அதான் சீமான் அவர்கள் விமர்சிக்கிறார். ம். நாங்க தனியா நிக்கிறவங்க, ஆமா. நீங்க தனித்து விடப்பட்டனால தனியா நிக்கிறவங்க, அததான் சார் நான் ரொம்ப ரெண்டுக்கும் நாளா வித்தியாசம் சொல்றேன். இருக்குதுங்கிறாரு அவர். விஜய் சீமான் தனித்து போட்டி, விஜய் தனிமையில் போட்டி தான் இப்போதைக்கு. ஆனா அதுவுமே இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் இப்ப அலைன்ஸ்க்கு இவங்களே தான் மூவ் பண்ணாங்க. இவங்களே தான் மூவ் பண்ணாங்க. அவங்க அப்போ கூப்பிடுற காலத்திலேயே போயிருக்கலாம்ல சார்? அதுதான் இப்ப நெகோசியேஷன்ல என்னன்னா, எப்பயுமே உங்க கையில வந்து பலம் இருக்கும்போது நீங்க ஒரு நெகோசியேஷன்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களால கேட்டு வாங்க முடியும். ம். அப்போ இன்னைக்கு இப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறது பூரா இன்னைக்கு எடப்பாடி எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? என்டிஎல் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஆமா. அவர் வந்து எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியும் எடப்பாடி அவர். அப்ப வந்து நீங்க அந்த காலத்திலேயே அப்படின்னா இப்ப நீங்க எதுவுமே வாய்ப்பு இல்லாம நம்ம கூட்டணிக்கு போலாமான்னு நீங்க போட்டுட்டு அங்க போய் 40 சீட்டு கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு எடப்பாடி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. ஆமா. எடப்பாடி செட் நோ, சார், எங்களுக்கு வேண்டாம். அரௌண்ட் 60-65 வரைக்கும் கூட அதிமுக தயாரா இருந்தது அது சார். ஆரம்பத்துல. ஒரு காலத்தில். ஆரம்பத்துல அதான் ஒரு காலம்னே சொல்லிடுறாங்க. ஆமா, ஒரு காலம் பாரதிய ஜனதாக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியே ஆ. இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆதவர்ஜனா நேத்து ஒரு கப்சா விட்டாரு பாத்தீங்களா அந்த குளத்தூர் மீட்டிங்ல, ஆ. எங்களுக்கு வந்து 90 கொடுக்குறேன்னாங்க, 2.5 வருஷம் ஆட்சி கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் இவங்க வச்ச டிமாண்ட், இவங்க வச்சது. இவங்க வச்ச டிமாண்ட். அவங்க குடுக்குறேன்னாங்களாம். அவங்க முற்றிலும் நிராகரிச்சு இவங்களுக்கு என்டிஏ கூட கூட்டணி போறதே பரவாயில்லன்னு தான் இவங்களை நிராகரிச்சுட்டு அவங்க என்டிஏ கூட போனது. ம், ம். அப்ப இன்னைக்கு ஆதவர்ஜனா வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுறாரு. இப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, டிகே சிவகுமார் சித்தராமையா டிகே சிவகுமாருக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க அன்னைக்கு. ஆனா அவர் கொடுக்கல. அதுக்கு பிறகு சித்தராமையா அப்படியேப்பட்ட பொலிட்டிஷியன் தெரியும், அங்க மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு தலைவர். டிகே சிவகுமாரையும் சாதாரணமா இடப்பட முடியாது. அவருக்கு அத்தனை நாட்டின் அரசியலும் தெரியும். உண்மையிலேயே நான் சொல்றேன், பல மாநில அரசியலை காங்கிரஸை காப்பாற்றியவர் டிகே சிவகுமார். சரிங்களா? இவருக்கு 2.5 வருஷம் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு, இல்லைன்னா பிஜேபி ஒத்துக்கிட்டதுன்னு நேற்றுக்கு ஆதவர்ஜனா அவர் பாட்டுக்கு வர்றதெல்லாம் அடிச்சு விடுறாரு சார். மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு பேசுறாரு பாருங்க, அதுதான் இப்ப பிரச்சனை. இல்ல சார், அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினுங்கிறாரு ஆதவர்ஜனா. அதாவது இப்ப தாவேக்கால இந்த கேக் ஆர்டர் போட்டாங்க பாருங்க, யாரும் டிவிக்கு பேட்டிக்கெல்லாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆமா. அந்த மாதிரி ஆதவர்ஜனாக்கு வந்து இவங்க ஒரு கேக் ஆர்டர் போட்டாங்கன்னா அது டிவிக்கு நல்லபடியா முடியும்னு என்னுடைய பார்வை. அப்ப ஆதவர்ஜனா பேச பேச ஒரு 2000 ஓட்டு குறைஞ்சினுங்குது டிவிக்கு. ஆமா, இப்ப நீங்க தேவையில்லாம வம்படியா வந்து நீங்க ரஜினிகாந்தை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் என்ன சார் அந்த மீட்டிங்ல? என்ன இது? அதே மாதிரி எங்க ஆள் சைக்கிள்ல போயிட்டு உங்களுக்கு திமுக ஓட்டு போட்டாருன்னு சொன்னார்ல, அது பேச வேண்டிய பேச்சா? ரைட்டு. உங்ககிட்ட ஏதோ வந்து ஒரு பேசியிருக்கலாம், இல்ல என்ன அதெல்லாம் நீங்க வெளியே சொல்லலாமா? அது நேபாளில புரட்சி பண்றாங்க, இங்கேயும் போட்டு அந்த டெலீட் பண்றது, முட்டாள் முதலமைச்சர்னு நீங்க சொல்றது, அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இப்ப இன்னைக்கு வேற யாராவது முட்டாள் முதலமைச்சர்னா இன்னைக்கு திமுக சும்மா இருந்திருக்குமா? அதான் இவரு ஆதவர்ஜனா பேசும்போது சும்மா இருக்குது ஐயா? இல்ல சார், இவர் புரட்சி வெடிக்கும் அது இதுன்னாரு, நேபாள் மாதிரி நடக்கணும், அன்னைக்கே இவரை தொடல. அப்பவுமே அதெல்லாம் என்ன வழக்குனாலும் நான் போட்டு நான் பாத்துக்கிறேன்னு கார்ல உட்காந்து பேசினேன் ஆதவர்ஜனா. திமுக ஏன் ஆதவர்ஜனாவை விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க? எதுவும் பண்ண முடியாது. அவர் மேல எந்த நடவடிக்கையுமே பாய விடலையே இவங்க. அதுக்கு தான் பதில் அவங்க மச்சான் சொன்னார்ல, ஜோஸ் சார்லஸ் மார்டின். அவர் என்ன சொல்றாரு, திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜனா டிவிகளை உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. உங்களுக்கே அந்த டவுட் இருக்கா? ஆதவர்ஜனா திமுகவின் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரோன்ற முதல்ல அந்த நம்பிக்கை இல்ல எனக்கு. எனக்கு இந்த ஸ்லீப்பர் செல் கான்செப்ட்ல நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. சரி. இப்ப இந்த ஆதவர்ஜனா பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கனெக்டிங் த டாட்ஸ் தானே நம்ம. ஆதவர்ஜனா திமுகவின் ஆளா தெரியுறாரு. திமுகவினுடைய ஆளா இருந்து தாவேகா டிவிகே, தாவேகா டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் ஒரு களத்தை கட்டமைச்சு, சரி மற்றவங்கெல்லாம் யாரும் இல்லை நானும் நீங்களும் தான் சண்டை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்தி
டக்குன்னு உங்களுடைய பலத்தை நீங்களே காத்த பிடிங்கி ஃபியூஸ் போட்டீங்கன்னா யாருக்கு லாபமா முடியும்? திமுகவுக்கு. அதை தான் இப்போ அங்கே பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சொன்னாராங்கிறது இப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு அது புலப்படுது. அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரோ? அவ்வளோதான். எல்லாமே எங்கேயாவது நீங்கள் நான் சிம்பிளாக எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ம். ஒரு பாரதிய ஜனதா கூட கூட்டணி போலாமாங்கிறத யாராவது ஜூம் காலில் எடுப்பாங்களா? ஆனந்த் எடுப்பாரா? அதை விஜயனுடைய ஒப்புதல் இல்லாம ஆனந்த் அந்த மீட்டிங்கை நடத்திருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? கேள்விகள் அப்படிதான் இருந்ததாமா? முழுக்க முழுக்க அப்படிதான். ம். கூட்டணி போலாமாங்கிறதுக்கு அவங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து எல்லாம் போலான்ட்டாங்க. அப்ப ஏன் போலாங்கிற ஒரு உங்க நிர்வாகிகள் சொல்றாங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்க யாரு என்ன பிளஸ் நீங்க என்ன அரசியல் பண்ணுகிறீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்பா தலை தப்புன்னா அப்படி போயிடலாம். கரெக்டா? அப்போ மாவட்ட செயலாளர்கள், பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களுக்கே இந்த தேர்தலில் வந்து நம்ம கூட்டணி போனாதான் நமக்கு பருப்பு வேகுங்கிற அளவுக்கு இருக்குதுன்னா உங்க கட்சியினுடைய நடவடிக்கையும் கட்சியினுடைய தலைமை நடவடிக்கையும் அந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்டயே எந்த மாதிரி நம்பிக்கையை ஊட்டியிருக்குங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்கு. அவங்க அங்க இருக்கிறவங்க பூரா என்ன பொதுச் செயலாளர் இப்படி பேசுறீங்க, களம் எப்படி இருக்கு தெரியுமா, பத்திக்கிட்டு எரியுது, அங்க போய் டிவிக்கேன்னு உரைச்சிங்கன்னா குப்புன்னு எரிமலையா மாறுது அங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அங்க பெரும்பான்மையான பேர் வந்து இல்ல போலான்றாங்க. அதை இவங்களே கசிய விடுறாங்க செய்தியா. இல்லைன்னா ஜூம் மீட்டிங்ல நடத்தக்கூடிய மீட்டிங்கா இது? காங்கிரஸும் இதே நடந்துச்சு, சத்தியமூர்த்தி பவன்ல நடந்துச்சு, நேர்ல கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ஜூம் கால்ல நடத்தினாங்க அவங்க. டிவிக்கு டிஎம்கே கூட இருக்கலாமா வேண்டாமா? இந்த பின்னடைவு, இந்த சரிவுக்கு என்ன காரணம்? யாரால இதெல்லாம் நடந்துட்டு? இது என்னன்னா அவங்க தன்னைத்தானே வந்து டிஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டைம் வந்து பாருங்க எல்லாரும் டிஸ்மேண்டில் ஆயிட்டு இருக்காங்க, டிஸ்மேண்டில் ஆக்குறாங்க அவங்க. அப்ப வந்து கட்டமைப்பு, அதாவது டிவிக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை ஆரம்பத்துல காட்டினாங்க, இப்ப டிஸ்மேண்டில் ஆயிட்டு இருக்கா? அவங்களே அவங்களுடைய பவரை வந்து குறைக்கிறது. இவங்க பவர் குறைக்கும் போது ஆப்போனன்ட்டுக்கு அந்த பவர் ஏத்தி விடுறது திமுகவுக்கு. அவ்வளவுதான். அப்ப இத பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகுது. அப்ப இந்த அளவுக்கு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரஜினியை பேச வேண்டிய கட்டாயம் என்ன? ரஜினியை திமுக வந்து அமுத்துச்சுன்னு பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப அது எல்லாமே நெரேட்டிவை செட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு வந்து இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னு சொல்லும்போது திமுக சாதகமா முடியுமா பாதகமா முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? திமுக வெர்சஸ் டிவிகே, திமுக இல்லைன்னா தாவேகா அப்படின்ற போட்டின்னு சொன்னாங்கன்றீங்க. இன்னைக்கு தாவேகாவின் அத்தனை செயல்பாடுகளும் திமுகவுக்கு வலு சேர்க்குதுன்றீங்களே. வலு சேர்க்கலங்கிறதா என்னுடைய பாயிண்ட். இப்போ நீங்க இவங்களுடைய பவரை குறைக்கும் போது இங்க பவரை ஏத்தி விடுறாங்கன்ற நான். ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏறிக்கும். ஏன்னா நீங்க அடுத்த ஆளுங்களே இல்ல, நானும் நீங்களும் தான். இப்ப கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் வர்றது எப்படி, ஆஸ்திரேலியாவும் ஜிம்பாப்வேவும் ஃபைனல்ஸ் வர்றது எப்படி, அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க ஏப்பா அப்படின்னு தலையாட்டு ஓடுற மாதிரி கணக்கு. அப்போ இது வந்து இந்த அவங்க மச்சான் ஆதவர்ஜன அவங்க மச்சான் சொல்றதெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கே ஒரு பயமா இருக்கு. சரி, ஏன்னா இப்படி கூட ஒரு நெரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி, ஏன்னா நம்ம திமுக நெரேட்டிவ்னுடைய கிங்னு நம்ம பார்த்திருக்கோம், இந்த ஃபாதர் ஆஃப் நெரேட்டிவ்ஸ். இப்ப அங்கிருந்து அந்த தாய் கழகத்திலிருந்து வந்தனால ஆதவர்ஜனா அதுல தான் பெரிய கில்லாடி போல தெரியுது நமக்கு. ஆதவர்ஜனாவை உங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நபரா மாறிட்டு. ஆமா, இது விஜயனுடைய சம்மதத்துல நடக்குதா சம்மதம் இல்லாம நடக்குதாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு. ஆனா வீக்கா போயிட்டு இருக்கு. விஜய்க்கு தெரிஞ்சு நடந்தா கூட இது பிரச்சனை இல்ல, தெரியாம நடக்குதுன்னா இது அதை விட ஆபத்து. இது விஜய்க்கு இதுக்கு மேலேயும் தெரியலன்னா அவ்வளவுதான். அதைத்தான் சொல்ல வரேன், தெரியாம நடந்துச்சுன்னா இது அதை விட ஆபத்து. அதை விட ஆபத்து இது. அப்ப இது எல்லாமே வந்து அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலத்துக்கு நல்லதா யோசிச்சு பார்க்கணும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுமே இறங்கி போறாங்க, ஓட போறாங்க. எதுவும் நீங்க கூட ஒரு பேட்டியில என்கிட்ட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அது தொடங்கிருச்சுல்ல, இப்போ தொடங்கிருக்கலாம்ல. நேத்திக்கெல்லாம் அந்த குளத்தூருக்கெல்லாம் போய் பேச, குளத்தூர் இங்கே தானே இருக்குது, கார்ல ஏறி வந்திருக்கலாம்ல. ஒரு பனையூர்ல இருந்து வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க வந்திருப்பாரு? நேத்தே முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயும் இனிமேல் ஃபுல்லா ரவுண்டு கட்டி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாத்துக்கும் அது ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே பாருங்க, அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்களை வந்து எஸ்ஓபி போட்டு தடுத்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னாங்க. நம்மளும் வந்து கேட்டோம், ஏன்னா அதுல எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் எனக்கும் உடன்பாடு இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு அதுக்காக வந்து இன்னைக்கு எஸ்ஓபி பூரா நியாயம்னு நம்ம சொல்லல. இன்னைக்கும் அவங்களுக்கு தாவேக்கா பக்கம் இருக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம பேசுறோம். இதே நம்ம கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த நைட் முடிஞ்சோடனே முதல் அடுத்த நாள் காலையில் நீங்கள் நான் தான் உட்காந்து பேசணும். ஆமா ஆமா. இன்னைக்கும் நான் கரூர் சம்பவத்துல விஜய் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்துக்கு நான் இன்னைக்கும் வக்காலத்து வாங்குறேன். பல மீடியாக்கள்ல பல விவாதங்கள்ல அதை சொன்னது நான் தான். இன்னைக்கு அதுல இருந்து நான் பின் வாங்கல. ஏன்னா அன்னைக்கு கரூருக்கு டைமுக்கு போனாரா, டைமுக்கு தான் போனார், லேட்டெல்லாம் போகல.
அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ம். ஆனா இந்த அரசியல் நிலைப்பாடுகள், இவங்க சமீபத்தினுடைய நடவடிக்கைகள், இவங்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் காய் நகரத்துல எல்லாம் பார்க்கும்போது ம். நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஓ, கூட்டணியை நோக்கி நகர்வாங்களா இல்ல தனித்தே நிப்பாங்களா? உங்க பார்வையில என்னவா தெரியுது? இல்ல. நாட்கள் நெருங்கிட்டோம், நாம இன்னும் 10 நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். எடப்பாடியினுடைய சம்மதம் இல்லாம இவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ளார போக முடியாது. சரி, எடப்பாடி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இல்ல விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வேண்டாம், வேண்டான்ட்டாரு. வேண்டான்ட்டார். ம், அப்ப இனிமேல் அவங்க அந்த கூட்டணிக்குள்ளார போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ம், ம். இது இவங்க எடுக்கிற முடிவு இல்லை. எடப்பாடி கதவை சாத்திட்டார். சாத்திட்டாரு. ஓகே. அப்ப இவங்க வந்து அதற்காக என்ன பண்றாங்கன்னா, பாருங்க எல்லாரும் எங்களோட தான் வராங்க. காங்கிரஸ் கூட ம், இவங்களை பயன்படுத்திக்கிட்டு சீட்டு வாங்கிடுச்சாங்க. ம். இப்ப ஏதோ பக்கமா ஒரு மீம்ஸ் வந்ததை பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. விசுவனுடைய படத்துல சரி. சம்சாரம் அது மின்சாரத்துல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. விசு வந்து சே நீங்களாம் பேசிட்டு இருங்க நான் வந்துறேன்னு போவாரு. அடுத்தது ரகுவரன் வந்து நீங்களாம் பேசிட்டு இருங்க நான் வரேன்னு அவரு போயிடுவாரு. சந்திரசேகர் அப்புறம் நீங்க இப்படியே ஒவ்வொருத்தரா போவாங்க பாருங்க. அந்த மாதிரி அது விஜயை வச்சு எல்லா கூட்டணி கட்சிகளும் வரலான்னு இருந்தீங்க அப்புறம் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி யாரும் நம்ம கூட வரல, நம்ம வந்து என்டிஏ கூட்டணி அதிமுக கூட தலைமையில போலாமான்னு இவங்க முயற்சி பண்ணாங்க. ஆ. அந்த முயற்சியும் இவங்களே பகிரங்கப்படுத்தினாங்க. ம். எடப்பாடி வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு கப்ஸா விட்டுட்டு இருக்காரு நேத்து மீட்டிங்ல. ம், ம். எங்களுக்கு வந்து அவர் 90 இன்னமும் அப்படியே அடிச்சு விளையாடுறாரு எல்லாம். மக்கள் நம்புவாங்கங்கிறது. அப்ப இப்ப இதெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை 100க்கு 100 நம்புவாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆ. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாலும் விசில் சார், அவரு அடிச்சுட்டு நேத்து கை தட்டி மன்னிப்பு கேட்கிறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு. விசில் அடிச்சு கை தட்டுறாங்க சார் கீழ இருந்து. என்ன சார் கூட்டம் இது? இதுக்கெல்லாம் மௌனமா இருக்கணும்னு கூட இல்ல அதுல கூட போறதுக்கு இல்லையா சார்? அங்க வந்து ஒரு ரஜினியினுடைய ரசிகர் இருக்கார். ம், அவர் கேட்கிறார் நான் 45 வருஷம் பயணிச்சேன், அவர் தலைவர், இவர் எனக்கு லீடருங்கிறதெல்லாம் ஒரு ஸ்டோரி பில்டப் பண்றாங்க. அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவை வந்து கேட்கிறார் கேள்வி ஸ்டேஜ்ல. அவர் லீடரு, இவர் தலைவரை சந்திச்சதை ஞாபகப்படுத்தினது யாரு? ஆதவ அர்ஜுனா சொல்றாரு அதை பேசுங்கன்றார். ஆ. அப்ப இதெல்லாம் செட்டப்பா தெரியலையா உங்களுக்கு? ஓ, மேடையிலேயே நீங்க விஜய் சந்திச்சதை பேசுங்கன்றார். ஆமா ஆமா அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பேசுறாரு அவர். ஆமா, ஆமா. அப்ப இதெல்லாம் கம்ப்ளீட் செட்டப். அவர் அந்த சொல்றாரு நானும் வந்து அந்த போராட்டத்துல இருந்தேன், ரஜினியை வந்து எந்த நோக்கத்துல சொன்னாருனால் நான் வந்து கேள்வி கேட்பேன்னார்ல, ஆ. அதே போராட்டத்துல ஏறி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்துல நியாயமா ரஜினி ரசிகனா கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். ரஜினியினுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு ஸ்டேஜில் ஏறிட்டு ரஜினி ரசிகர்களுடைய சார்பா நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளாரே இங்க நீங்க ஒரு டிராமாவை செட்டப் பண்ணிக்கிட்டு ரஜினி விஜய சந்திச்சதை பத்தி பேசுங்கன்னு ஆதவ அர்ஜுனா ஞாபகப்படுத்தி அவர் பேசுறாருங்க மீட்டிங்ல. அப்ப இப்ப அவர் என்ன பேசணுங்கிறத இவங்க சொல்லி கொடுத்து பேசியிருக்காங்க அந்த ரஜினியினுடைய ரசிகரா இருக்கிறவர். ஒரு அதுக்கப்புறம் இவர் போய் ஒரு தன்னிலை விளக்கமா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் வந்து வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்லல. ம், அப்போ ரஜினி அவர்கள் அறிக்கை வந்து என்ன உடனே நீங்க பேசின அடுத்த நாளாவா கொடுத்தாரு? ம். அப்போ உங்களுடைய நோக்கம் இல்லைன்னாக்கா இது அடுத்த நாளே நீங்க பேசியிருக்கணுமா? இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இது வந்து அந்த திமுகவுக்கு சாதகமா போகுதுங்கிற ஒரே காரணத்தினால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கை விட்டது. இல்லைன்னா அவர் அறிக்கை என்ன ரஜினி வந்து அறிக்கை விடுற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பெரியாளா? ம். இல்ல அந்த மாதிரி ரஜினியை பத்தி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க பூரா கடைசியில ரஜினி கிட்ட போய் தஞ்சமான கேஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ரஜினி பதில் கொடுக்குற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பெரியாள் இல்ல. அதே போல ரஜினி நேத்து அவருடைய ட்விட்டர்ல கூட விஜய்க்கான இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல பாத்தீங்களா? ஏதோ ஒரு டாட் வச்சு போட்டாரு அவரு. ஒரு ட்விட்டர்ல ஒரு டேக் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல வராரு? விஜய் எல்லாம் ஒரு பொருட்டு இல்லன்னு மதிக்கிற இல்ல அவர் அந்த மாதிரி யாரையுமே வந்து யாரையும் அவமரியாதை கடிந்து கொள்ள மாட்டார். யாரையுமே வந்து இல்ல, உங்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்ற மாதிரி கடந்து போறாரு. அவர் அதான் சொல்றாரு, காலம் பேசாது, ஆனா காத்திருந்தீங்கன்னா பதில் சொல்லும் உங்களுக்கு, ஆஹா. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஐயா கமலஹாசன் தான் அதுக்கு ஒரு உதாரணம். ஓகே. 21ல லைட்டுக்கு டிவி எல்லாம் உடைச்சிட்டு கடைசியில் இப்போ எங்க ஜோதி ஐக்கியமாயிருக்காரு. ஆமா, அந்த ரிமோட்டை யாரும் தூக்கின்னு போயிட்டாங்களா? ஆமா, அதுக்காக வந்து தேடுறதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு திமுக கூட. நீ கேட்குறவன் கேனையன்னா அந்த கேப்பையில நெய் வடியுதுன்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ 2021ல பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இல்லையா? அப்ப வந்து போய் திமுகவினுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு ஏன் ஐயா கமலஹாசனுக்கு தோணல? அசைன்மெண்ட் முடிச்சோன்னே அங்க போறாரு. அதை மீன் பண்ணி ரஜினிகாந்த் சொல்றாரோ ஓ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எனக்கு இருக்குது. சரி, சரி. ஆனா ரஜினிகாந்த் அவர்களுடைய தன்மை வந்து யாரையும் வெளிப்படையா அவர் கடிந்து கொள்ள மாட்டாரு. ஆமா, ஆமா. சீமான் அவர்கள் கூட அவருடைய அரசியலுக்கு வரும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாரு. ஆனாலும் அவரோடு அவர் சொன்னது வந்து சீமானுடைய பேச்சை பார்த்து நான் வியந்திருக்கேன், இப்படிலாம் பேச முடியுமா, இப்படிலாம் சிந்திக்க முடியுமான்னு சீமானை பெருதிப்படுத்தி தான் பேசினார். எந்த இடத்துலயுமே வந்து அவரை சிறுமைப்படுத்தி பேசல. ரஜினி என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் சார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா. இன்னொரு விஷயம், பெரம்பூர்ல இவர் நிக்கிறாரு, விஜய் நிக்கிறாரு, வில்லிவாக்கத்துல ஆதவ அர்ஜுனா நிக்கிறாரு, அருண்ராஜ் நிக்கிறாருன்னு அருண்ராஜ் திருச்செங்கோடு. ரைட், இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து வருது இல்ல, இதெல்லாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்களா என்ன டிவிக்கு?
அது எதைத்தான் அவங்க அஃபீஷியலா சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் அதை சார் பேச என்ன வேண்டிய சார் இது மத்தவங்க எல்லாம் அதை இல்ல, பேசினதுக்கு இல்ல, அப்புறம் நான் ஏன் ஒரு இதை பல்ஸ் இவ்வளவு- பார்த்து அது கரெக்டான பல்ஸ் நல்லா இருக்குன்னா அது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்டா இல்ல, மாத்திக்கிறது. ஒரு உத்தேச பட்டியல் மாதிரி கூட இந்த தகவலை பரப்பி விடலாம். சரி இல்ல நீங்க- அவங்க இந்த பட்டியலை கொடுக்காம இது வெளியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்படிதான் அவங்க ஒவ்வொரு பட்டியலையுமே அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க லீக் பண்றதே ஆ. பர்பஸாவே அவங்க பண்றாங்க. ம். இப்ப சில நேரத்துல இது அரசியல் என்ன கட்சிகள் பண்றாங்க? ஸ்மெல் பண்றாங்களோ இல்ல இதெல்லாம் எதையும்? சில நேரத்துல இது எல்லா அரசியல் கட்சியும் செய்யும். அது ரைட் சப்போஸ் சார், எதுவுமே அபிஷியலா இல்லாம என்ன சார் கட்சி இது? இல்ல அதுதான் அவங்க எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு தொகுதியில வந்து ஒரு 2-3 பேருக்கு சிக்கல் இருக்குங்க போது யாரையோ ஒன்று விட்டு ஒரு வேட்பாளர் விட்டு ஒரு பல்ஸ் பார்ப்பாங்க. ஓகே. எப்படி இருக்குது அவங்க கிட்ட வரவேற்பு இருக்கா இல்ல எதிர்ப்பு இருக்கா என்ன ஏதுன்னு. ம். அது எல்லா கட்சியும் பண்றதுதான். அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ம். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இல்ல சொல்லாமையே நீங்க ஏன் பேசுறீங்க அப்படிங்கும் போது இது ஏற்கனவே இது தகவல்லாம் இன்னைக்கு வந்து ஐயா ஆனந்த் வந்து டி நகர்ல போட்டி போறது கன்ஃபார்ம்டு தான். டிவிகேவினுடைய செயல்பாடுகள் இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குன்றீங்களோ? ஆமா, நமக்கே ஒரு ஐயப்பாடு வருது. என்ன எல்லாம் கடைசி நேரத்துல வந்து அடிச்சு விளையாடுற நேரத்துல இது வரைக்கும் நீங்க 15 ஓவர் 16 ஓவர் எப்படி விளையாண்டீங்களோ இந்த 2020ல கடைசி 4-5 ஓவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வச்சு செய்யணும். ம். ஆனா இப்போ உங்களை எல்லாரும் வச்சு செய்யற அளவுக்கு நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களேங்கிறது உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு. இது இந்த காணொலியை அவங்க பார்க்கறதுக்கு நேர்ந்துச்சுன்னா இதுல இருந்து ஏதாவது வந்து உண்மையா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அது தோன்றுச்சுன்னா அதை சரி செஞ்சாங்கன்னா தாவேக்காக்கு நல்லதுன்னு நான் பாக்குறேன். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் டிவிகேவினுடைய செயல்பாடுகள் எப்படி தொடங்கி எங்க நிக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.